அதுக்குதான் இயேசு வந்தார். வெறுமன பாவத்தை மன்னிச்சிட்டு நீ பாடுபடு அவனை விட்டு போவதற்கு அல்ல, ஒரு முழுமையான ஆசீர்வாதம். அப்ப உங்க குடும்பத்துல அது இருக்கிறா, உங்க வாழ்க்கையில இருக்கிறா ஒரு முழுமையான ஆசீர்வாதம். எனக்கு நல்ல சமாதானம் இருக்குது, நல்ல சுகம் ஆரோக்கியம் இருக்குது, பண பிரச்சனை இல்லை, ஆசீர்வாதமா இருக்கிற அப்படி சொல்ல முடியுதா? இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் இயேசு ரட்சகராக வந்தார். இதை நமக்கு கொடுப்பதற்கு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் மூலமாய் அற்புத சுகம், அவர் சிலுவையிலே தரித்திரராய் தொங்கி மரித்ததினால நமக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. உங்களை தேவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்குவதற்கு தான் அவர் அவதரித்தார். அதை விசுவாசித்து இயேசுவே என் வாழ்க்கையில இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும், நீர் என் ரட்சகன்னு சொல்லி பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அதற்காக ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே எனக்காக என்னை ஆசீர்வதிக்க, என்னை ரட்சிக்க, எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க நீர் பூமியில ரட்சகராய் அவதரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், உயிர்த்தெழுந்தீர். அந்த ஆசீர்வாதம்